காம்பனன்ட்ஸ் ஆஃப் இந்தியன் பேங்கிங் சிஸ்டம். இந்தியன் பேங்கிங் சிஸ்டம்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அஜெண்டா என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, ஓவர்வியூ ஆஃப் இந்தியன் பேங்கிங், பேங்கிங் ஸ்ட்ரக்சர், ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்ஸ் என்னெல்லாம் இருக்கு, சட்டத்திட்டங்கள், அதுக்கு கீழே என்னெல்லாம் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, மேஜர் பேங்கிங் செக்மெண்டேஷன் என்ன இருக்கு, ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் என்ன, சேலஞ்சஸ் இன் பேங்கிங், ஃபியூச்சர் ஆஃப் பேங்கிங், இது எல்லாமே வந்து பார்க்கலாம். Banking structure, overview of various types of banks in India, their roles and connections. Overview of various types of banks. என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, டைப்ஸ் ஆஃப் பேங்க், கமர்ஷியல் பேங்க் இருக்கு. அதோட ரோல் என்னன்னா, ப்ரொவைட் லோன் அண்ட் அக்செப்ட் டெபாசிட்ஸ். லோன்ஸ் கொடுக்கறது, டெபாசிட் அக்செப்ட் பண்ணிக்கிறது, இது வந்து கமர்ஷியல் பேங்க்ஸோட வேலை. இன்டர் ரிலேஷன்ஸ், பார்ட்டிசிபேட் இன் மானிட்டரி பாலிசிஸ். மானிட்டரி பாலிசிஸ்ல அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. எப்படி மானிட்டரி பாலிசினா என்ன முதல்ல அப்படின்னா, மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரியோட கிரெடிட் ரேட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட் கண்ட்ரோல் பண்றாங்க, இன்ஃபிளேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சில சட்டத்திட்டங்களை தான் நம்ம மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து ஸ்டாட்டுட்டரி எஸ்எல்ஆர், ஸ்டாட்டுட்டரி ரிசர்வ் ரேஷியோ, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு சில ரேஷியோஸ் எல்லாம் இருக்கு. அதாவது என்னன்னா, ஒரு கண்ட்ரி இல்லைன்னா ஒரு பேங்க் வந்து இவ்வளவுதான் லிக்விட் கேஷ் வச்சிருக்கலாம் ஒரு நாளைக்கு அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு. அந்த லிக்விட் கேஷை தாண்டி அவங்க கேஷ் இருந்துச்சு அப்படின்னா தே கேனாட் ஆப்ரேட். இது மாதிரி விஷயங்களை ரெகுலேட் பண்றதுதான் இந்த மானிட்டரி பாலிசி. அதுல கமர்ஷியல் பேங்க்ஸோட பங்குகள் அதிகம். கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் செர்வல் லோக்கல் கம்யூனிட்டிஸ், லோக்கல் பீப்புளுக்காக ஆரம்பிக்கப்படக்கூடியது இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். அதோட ரிலேஷன் சப்போர்ட் ரூரல் டெவலப்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காகவே மெயினா ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் ஃபோக்கஸ் ஆன் இண்டஸ்ட்ரியல் க்ரோத். இண்டஸ்ட்ரியல் க்ரோத்துக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் பேங்க் ஆஃப் இந்தியா, அண்ட் கான்ட்ரிபியூட் டு த எக்கானமி பாலிசி. எக்கனாமிக் பாலிசிக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்ஸ், எதெல்லாம் வந்து சட்டத்திட்டங்கள் கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறதா இந்த ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் த ஆர்பிஐ சூப்பர்வைசஸ் த இந்தியன் பேங்கிங் சிஸ்டம். ஆர்பிஐ தான் வந்து மொத்த இந்தியன் பேங்கிங் சிஸ்டமே சூப்பர்வைஸ் பண்ணும். அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கா, ஏன்னா திடீர்னு இன்ஃபிளேஷன் ஆக முடியாது, கண்ட்ரியோட ஃபினான்ஷியல் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆக முடியாது. ஸோ அது மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கா, அண்ட் மானிட்டரி பாலிசி டு கண்ட்ரோல் த இன்ஃபிளேஷன்ஸ் கரெக்டா போயிட்டு இருக்கா, ப்ரமோட் க்ரோத்ல போயிட்டு இருக்கா அப்படிங்கறது எல்லாத்தையும் வந்து இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்துட்டே இருக்கும். நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், நபார்டு, இந்த பேங்கோட வேலை ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமா இருக்கும். ஏன்னா இந்தியா இஸ் அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி தான். அக்ரிகல்ச்சரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு, கிரெடிட் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த நேஷனல் பேங்க் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Securities Exchange Board of India is entrusted with the protecting investors and ensure transparent and efficient security market in India. டிரான்ஸ்பரண்டா இருக்கும், எல்லாருக்கும் தெரியுற வகையில இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க என்னெல்லாம் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, கமர்ஷியல் பேங்க்ஸ், டெவலப்மெண்ட் பேங்க்ஸ், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அண்ட் ஃபாரின் பேங்க்ஸ். இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா, லோன்ஸ் கொடுப்பாங்க, இண்டிவிஜுவல் அண்ட் பிசினஸ் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு கொடுக்கறது, பிசினஸ் டெவலப்மெண்ட், எக்கானமியை, பொருளாதாரத்தை இம்ப்ரூவ் பண்றது, இது எல்லாத்துக்கும் வந்து இந்த டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா உள்கட்டமைப்புகளை சரி பண்றதுக்குலாம் இந்த டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் வந்து உதவும். கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லைக் ஃபார்மர்ஸ், ஸ்மால் என்டர்பிரைசஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஃபாரின் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் குளோபல் பேங்கிங் சொல்யூஷன்ஸ், இன்டர்நேஷனல் பிசினஸ் இம்ப்ரூவ் பண்றது, கிராஸ் ப்ராடர் டிரான்சாக்ஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்றது, இதுக்கெல்லாம் வந்து ஃபாரின் இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன். Distribution of major banking segments. Retail banking encompasses 50% of market as it catered to individual clients. Individual clients வந்து improve பண்றது. Corporate banking comprises 30% dealing with business, while investment banking takes 20% focus on investments. So இது எல்லாமே வந்து major banking segments. ரீசன்ட் டெவலப்மெண்ட் என்னெல்லாம் நடந்திருக்கு பேங்கிங் செக்டர்லனா, டிமானிட்டைசேஷன் 2016ல
பிளாக் மணி அண்ட் பூஸ்ட் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு டிமானிட்டைசேஷன் கொண்டுட்டு வந்தாங்க. 2019ல டிஜிட்டல் பேங்கிங் growth இம்ப்ரூவ் பண்ணாங்க. 2021ல நிறைய பேங்க் அமாலகமேட் பண்ணாங்க, மர்ஜர்ஸ் நடந்துச்சு. நான் ப்ரீவியஸ் ஸ்லைட்லயே சொன்னேன் எங்கெல்லாம் மர்ஜர் நடந்திருக்கு. இந்தியன் பேங்க்கும் அலகாபாத் பேங்க்கும் மர்ஜ் பண்ணாங்க, ஒரே பேங்கா மாத்தினாங்க. இது எல்லாமே கம்ஸ் அண்டர் பேங்கிங். 22ல ரெகுலேட்டரி ரிஃபார்ம்ஸ், நியூ ரெகுலேஷன் லான்ச்சஸ் டு இம்ப்ரூவ் டிரான்ஸ்பரன்சி அண்ட் கஸ்டமர் சர்வீஸ். டிரான்ஸ்பரன்சி இம்ப்ரூவ் பண்றதுக்கு, கஸ்டமர் சர்வீஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப உபயோகமா இருந்தது. தீஸ் ஆர் த ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் பேங்கிங் செக்டர்.